ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமை செய்த வேலைகள் தான் பார்க்க போகிறோம். காலையில் சாப்பாடெலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் முருங்கைக்காய் மரத்தில் கிடந்துச்சு. அதை பறிக்கலான்ட்டு தான் என் பையன்கிட்ட சொல்லி பறிக்க சொல்லியிருந்தேன். அது பறித்ததுக்கப்புறம் நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும்ல, அதுக்காக தான். முன்னாடியே வீடு கூட்டி விட்டேன். இப்போ வந்து மாவு பண்ணிக்கலாம். வீடு மாப் பண்ணதுக்கப்புறம் போர்ட்டிகோவும் தொடச்சி விட்டுட்டு அந்த உருளி வைக்கிறது இடத்துல வந்து சின்னதாக கோலம் போட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது இப்போ ரெகுலராக வச்சா தான் நல்லாயிருக்கு. அந்த மாதிரி டெய்லியுமே இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிறது. அந்த பூ கொஞ்சம் லைட்டாக அழுகிறது மாதிரி வரும்ல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறது நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு. அதனால் கண்டினியூவாக இதை பண்ணிக்கிட்டே இருக்கேன். வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிறப்ப வந்துட்டு இந்த மாதிரி செய்கிறப்ப நல்லா ரிலாக்ஸிங்காக சூப்பராக இருக்கும். நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நிலைவாசல் பூஜைக்கு ரெடி பண்ணணும். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உருளியில் நம்ம வாங்கிட்டு வந்ததில் இருந்த ரோஸ்லாம் போட்டு விட்டுட்டு அப்புறம் நம்ம செடிகளில் இருந்த சங்குப்பூ ஒன்று இருந்துச்சு, அப்புறம் இது முல்லைப்பூ இருந்தது ஒன்று. ப்ளூ கலர் சங்குப்பூ எட்டவே இல்லை, ரொம்ப தூரமாக இருந்துச்சு, பிடுங்க முடியல. அதனால் சரி இருக்கிறத மட்டும் போட்டு விட்டேன். இந்த வேலை முடித்ததுக்கப்புறம் மாதுளம்பழம் உரித்து வச்சிடலாம். அப்போ தான் பசங்க அப்பப்போ கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க எடுத்து. அப்படியே இருந்துச்சுன்னா இருந்துகிட்டே தான் இருக்கும், எடுத்து உரிச்சிக்கவே மாட்டாங்க. அதனால் உரித்து வச்சுட்டு மாதுளம்பழம் உரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மருதாணி கொஞ்சம் இருந்துச்சு, அதை உருவி வச்சுட்டேன். நைட்டு அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நிலைவாசல் பூஜை வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.